டேய் வா போலாம். என்ன தலை, எனக்கு லேத்து வேலை தெரியாதுதான், அதான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கேன்ல. பின்ன கற்றுக்கிட்டு நானே எல்லாத்தையும் பண்ண மாட்டேனா? அதுக்குள்ளே சப்ஸ்டியூட்டுக்கு ஆள்லாம் போட்டு வச்சுருக்கேன். என்ன நான் அசிங்கப்படுத்துறியா? இல்லடா. இல்லை தலை, எனக்கு என்னமோ சரிப்பட்டு வரும்னு தோணல. நான் இருக்கும்போது நீ இன்னொருத்தனை வேலைக்கு போட்டிருக்கேன்னா அப்போ நான் இருக்கிறதுக்கு என்ன மரியாதை? இல்லை தலை, இது சரிப்பட்டு வராது, நான் கிளம்புறேன். டேய் டேய் ம் உண்ணா நம்ம போகிறதுக்கு வேற ஒரு காரணம் இருக்குடா. நம்ம ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது, ரொம்ப முக்கியமான வேலை. அங்கே போகிறோம், அது வரைக்கும் அவன் கடையை பார்த்துப்பான், அவ்வளோதான். கடையை பார்த்துப்பானா? எங்கே போகிறோம்? ஒரு தரமான சிறப்பான சம்பவத்தை செய்ய கிளம்புறோம், வா போலாம். தரமான சிறப்பான சம்பவமா? சரி, அதான் எங்கே போகிறோம்? நான் எங்க போறேன்னு உனக்கு தெரியாது. தோ அவங்களுக்கு நல்லா தெரியும். என்னங்க தெரியும்ல? இனி வர்ற ஒவ்வொரு சீனும் மாஸ் மொமெண்ட் தான். என் பொண்டாட்டி என் கூட சேர்ந்து வாழ்றது தவிர அவளுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. வா தல, செம்மது இல்லு தல உனக்கு. ஏன்டா? இல்ல, அண்ணி உன்னை கண்டாலே ஆகலன்றாங்க, வீட்டு பக்கமும் வரக்கூடாதுன்றாங்க. ஆனா அவங்கள பாக்குறதுக்காக கலெக்டர் ஆபீஸுக்கே வந்திருக்க பத்தியா? நீ எல்லாம் வேற மாதிரியா? என்னப்பா உள்ள போகாம இங்கே உக்காந்துட்ட? மாஸ்டர் ஒரு டீ. சரிங்க சார். டீயா? யோ எனக்கு 2 டீ. இந்தாங்க சார். எனக்கு தான். நன்றிண்ணே. ஏப்பா, இந்த கடையில் டீ குடிக்கிறதுக்கு அவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்த, இருந்தாலும் பரவாயில்லப்பா, சும்மா சொல்லக்கூடாது. இப்போ நமக்கு பிடிச்ச பொண்ணை சைட் அடிக்கிறதுக்காக நம்ம பசங்களாம் என்ன பண்ணுவானுங்க? டீ கடை, பஸ் ஸ்டாண்டு, காலேஜ் வாசல்னு காத்து கிடப்பானுங்க. ஆனால் நீ ஒரு படி மேலே போய் கலெக்டர் ஆஃபீஸ் வெளியே இருக்க டீ கடையிலே உட்காந்து உன் ஒய்ஃபை சைட் அடிக்கிற பத்தியா? பலே ஆலியா நீ. தம்பி வேண்டாம், நான் சொல்றத கேளு. இங்க பாருங்க, கிட்ட வராதீங்க, வந்தீங்கன்னா கீழே குதிச்சிருவேன். ஏய், நான் உன் நல்லதுக்கு தான்டா சொல்றேன். நான் சொல்றது கொஞ்சம் ஒரு நிமிஷம் கேள. என்ன சொல்ல போறீங்க? நான் சாகாம திருந்தி வாழணுமா? அதெல்லாம் என்னால முடியாது. என்ன ஒருத்தி ஏமாத்திட்டா. என் மனசு எவ்வளவு வலிக்குதுன்னு தெரியுமா? அவ காலில் விழுந்து கெஞ்சுற, கொஞ்சம் கூட இறக்கம் காட்ட மாட்டா. என்ன மேடம், என்ன பார்த்தா உங்களுக்கு காமெடியா இருக்கா? சரி, நீ குதி. உனக்கு குதிக்கணும்னா குதி, ஆனா ஹைட் ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த ஹைட்ல இருந்து குதிச்சா நீ சாகல மாட்ட. என்ன, இங்க இருந்து குதிச்சா உயிரெல்லாம் போகாது, கை கால் வேணா உடையும், வலி உயிர் போகும். ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போனா கூட கையும் காலையும் முறிச்சு கட்டு போட்டு விட்டுருவாங்க. வாழ்நாள் முழுக்க நடப்படமா வாழ வேண்டி வரும். சரி, அதுக்கு மேல உன் இஷ்டம் தான், குதி. இந்த பாரு, குதிக்கிறதுனா சீக்கிரமா குதி, எனக்கு டைம் இல்ல, நிறைய வேலை இருக்கு. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். என்ன? நீ குதிச்சு கை கால்லாம் உடைஞ்சு ஹாஸ்பிடல் அட்மிட் ஆனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? உன் லவ்வரு உன்னை விட்டுட்டு போனால, அவ வேற ஒருத்தனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியோட சந்தோஷமா வாழ்வா. ஆனா நீ என்ன சொல்றாங்க? அவ வாழ்றத பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா நொந்து செத்து செவத்துல படமா தொங்குவ. ஆனா அவளுக்கு அத பத்தி எந்த கில்ட்டும் இருக்காது. ஏன்னா அவதான் உன்னை வேணான்னு சொல்லிட்டால. ஆனா ஒண்ணு தம்பி,
நம்மள வேண்டான்னு சொன்ன ஒருத்தவங்களுக்காக உயிரை விடுற பாத்தியா? பெரிய ஆள் தான் நீ. குதிக்கலையா நீனோ? சீக்கிரம் குதி, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. இருடா இரு. அட குதிப்பா. மேடம் கிட்ட வராதீங்க, வந்தீங்கன்னா குதிச்சிருவேன். டேய், இப்போ உனக்கு என்ன வேணும்? நீ ஆசைப்பட்ட பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளவுதானே? அதுக்குன்னு ஒரு நல்ல வேலை, சம்பளம், கடன் இல்லாத வாழ்க்கை, இதுதான் அடிப்படை. இது எல்லாம் போராடினாதான் கிடைக்கும். அதை விட்டுட்டு செத்து போனா என்ன கிடைக்கும் சொல்லு? நீ வாழ்றப்பவே உன்னை கழட்டி விட்டவ நீ செத்ததுக்கு அப்புறம் உன்னை பத்தி யோசிப்பாளா? மேடம் என்ன சொல்றாரு கேக்குறாரு பாரு. நீ சாக கூடாது தம்பி, நீ வாழ்ந்து காட்டணும். உன் லவ் எவ்வளவு உண்மையா இருந்திருந்தா அவளுக்காக உயிரை விட துணிஞ்சிருப்ப. நீ வாழ்ந்து அவளை பொறாமப்பட வைக்கணும். இப்படி ஒருத்தனை மிஸ் பண்ணிட்டோமேனா அவ ஃபீல் பண்ணணும். இது எதுக்கு இங்க எடுத்துன்னு வரோம்? எல்லாம் ஏசியா? மேடம் இந்த மேடம் கொடுக்கவே முடியல, நீங்க ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். தல என்ன தல அப்படி இப்படின்னு சிங்கத்தோட கோகைக்கே கூட்டு வந்துட்ட? அடுத்து என்ன பிளான் வச்சிருக்க? இருடா நம்ம ஆள் ஒருத்தன் வருவான். அப்ப சார், நான் சொன்ன விஷயம் என்னாச்சு? இருங்க, மேடம் கிட்ட பேசிட்டு வரேன். அவங்க என்ன சும்மாவா இருக்காங்க? ஏகப்பட்ட வேலையில இருக்காங்க. உங்க வேலையை பாக்குறதா முக்கியம். ப்ளீஸ் சார், கொஞ்சம் அர்ஜென்ட், கொஞ்சம் பார்க்க வச்சீங்கன்னா நல்லா இருக்கும். சரி வெயிட் பண்ணுங்க, உள்ள போய் பேசிட்டு வந்து. யோ, அவனுக்கு என்ன மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்க? அப்படிலாம் பேசக்கூடாது. மேடம். முத்தண்ண, அந்த பையனை அவங்க வீட்டுல ஒப்படைச்சிருங்க. சரிங்க மேடம். ஒப்படைச்சிட்டு அவன் என்ன படிச்சிருக்கான், என்ன ஏதுங்கிற டீடைல்ஸ் எல்லாம் வாங்க சொல்லுங்க. கொஞ்ச நாளைக்கு நம்ம ஆஃபீஸ்லயே டெம்பரரி ஏதாவது ஒர்க் பண்ணட்டும். ஒர்க் பண்ணனா அவனுக்குமே கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வரும். அதுக்கப்புறம் அவனே தனியா முன்னேற ஆரம்பிச்சிருவான். சரிங்க மேடம். மேடம், ம் உங்களை நம்ம ஏரியால ஒருத்தர் ஏதோ கடை விஷயமா உங்களை மீட் பண்ண முடியுமான்னு கேட்டு வந்திருக்காரு மேடம். என்ன கடை? ஏதோ லேத்து கடையா? லேட்டா? ஆமா மேடம். சரி உள்ள வர சொல்லுங்க. சரிங்க மேடம். டேய் அங்க பாத்தியா? அது யாரும் தெரியுதா? எனக்கு தெரியல. உள்ள போங்க, மேடம் கூப்பிடுறேன். ஓகே நானும் போட்டுமா? ஓகே சார், தேங்க்யூ. மேடம் பார்த்து ஓகே பண்ணுங்க சார், மேடம். நான் மேடம் கிட்ட சொல்லிட்டு உங்களுக்கு ஓகே என்ன பார்க்க மேடம், ஓகே. சொல்றேன். வணக்கம் கலெக்டர் மேடம். வணக்கம் மேடம். ஏய், இப்ப எதுக்கு இங்க வந்திருக்க? அந்த விஷயத்தை சொல்ல முத்தண்ணா, போறா. முத்தண்ணா. முத்தண்ணா வெளியே வேலையா போயிருக்காரு மேடம். என்ன அன்னைக்கு வீட்டுக்கு வந்து கலாட்டா பண்ண, இன்னைக்கு ஆபீஸ்க்கு வந்திருக்கியா? எப்படி நீ இங்கெல்லாம் வந்து பேசினா நான் மனசு மாறிடுவேன் நினைச்சியா? அது கனவுல கூட நடக்காது. இப்ப வெளியில போறியா?